வணக்கம். ஒரு குட்டி கதை சொல்றேன். 2 துறவிகள் ஒரு ஆத்துக்கடக்க நிக்கிறாங்க. அங்க அதே கரையில ஒரு பெண் ரொம்ப கவலையா இருக்காங்க. அவங்களோட குழந்தை அந்த பக்கம் இருக்கா. அவங்களால இந்த ஆத்த எப்படி கடக்கிறதுன்னு தெரியாம அங்க நின்னுட்டு இருக்காங்க. இதுல ஒரு துறவி அந்த பெண்ணுக்கு உதவி செய்யறதுக்காக அப்படியே தூக்கி அவங்களோட இந்த கடந்து போறாங்க ஆத்த. அங்க இறக்கியும் விட்டுறாங்க அக்கரையில. அதுக்கப்புறம் இந்த 2 துறவிகளும் அவங்களோட ஆசிரமத்துக்கு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் ஆகுது. இந்த இன்னொரு துறவியால கேட்காம இருக்கவே முடியல. அவருக்கு பொறுக்கவே இல்ல. கேட்டுர்றாரு. இந்த இன்னொரு துறவிகிட்ட ரொம்ப கோவமா. "நீ எப்படி ஒரு பெண்ண தொடலாம்? நீ நம்மலாம் பெண் பக்கமே பார்க்கக்கூடாது. நீ தொட்டு தூக்கி எப்படி அ உதவி பண்ணலாம்?" அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இந்த துறவி சொல்றாரு, "நான் அந்த பெண்ண தூக்கி கரைய கடந்து அங்கேயே இறக்கி விட்டுட்டு வந்துட்டேன். நீ இன்னுமா அவள சுமந்துன்னு இருக்க?" அப்படின்றாரு. நமக்கு என்ன புரிஞ்சுக்கலாம் இதுலேருந்து அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ நிகழ்வுகள் நடக்கிறது. சிலது நல்லது, சிலது அவ்வளோ நல்லது இல்லாம நடக்குது. அது பெரிய சுமை கிடையாது நமக்கு. ஆனா, அத அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, புழுங்கிட்டு, ஆசை போட்டுக்கிட்டு, திரும்ப திரும்ப ரீப்ளே எல்லாம் பண்ணி பார்த்துக்கிட்டு, அப்படியே நகர்ந்து போறோம் பாருங்க நம்ம வாழ்க்கையில. அதுதான் சுமையாகுது.